வணக்கம். வியாழக்கிழமை பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி குரோதி வருஷம் மாசி மாதம் 15ஆம் தேதி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையை பெற்றுக் கொண்டிருக்கிறது. சுகஸ்தானாதிபதி சந்திரனுக்கு குரு பார்வை கிடைப்பதால் யோகம். 11ஆம் இடத்திலே சூரியன், புதன், சனி ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு யோகம். 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருப்பது ஒரு யோகம். ராசிக்கு முன்புறம் குரு, பின்புறம் சுக்கிரன், அவ்விரு கிரகங்களும் மேஷ ராசிக்கு அரணாக பாதுகாப்பாக அமைந்திருக்கின்ற ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. மேஷ ராசிக்காரங்கள்லாம் இப்ப என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கும். நீங்கள் எதை விரும்புகிறீர்கள், எதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், நீங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அது நடக்கும். உங்களுடைய நியாயமான ஆசைகள் எல்லாவற்றையும் கடவுள் நிறைவேற்றி வைப்பார். சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்க வேண்டிய நாள் இன்றைய தினம். எனவே சிவனை வழிபட்டால் கிடைக்காததே ஒன்றுமில்லை. சிவனுடைய அருள் கிடைத்தால் எல்லாமே கிடைத்துவிடும். அவனுடைய அருளை காட்டிலும் பெரிதான ஒரு பொருள் உலகத்தில் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது கிரக நிலவரம் மிகச் சிறப்பாக இருப்பதால் அருள் சுலபமாக கிடைக்கும். சிவன் அருள் கிடைப்பதற்கு தேவையான ஒரு அற்புதமான கிரக நிலவரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. 2இல் குரு, 3இல் செவ்வாய், 6இல் கேது, 10இல் சந்திரன், 11இல் சூரியன், புதன், சனி, 12இல் சுக்கிரன், ராகு. இந்த கிரக அமைப்பு உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறது. இன்னமும் பெரிய லெவல்ல ஆவீங்க. நீங்க ஏற்கனவே பெரிய ஆளாதான் இருப்பீங்க. மேஷ ராசிக்காரங்களாம் பெரிய ஆளுங்க. பெரிய பிரபலங்கள் எல்லாம் மேஷ ராசியில இருக்கிறார்கள். எந்த துறை எடுத்தாலும் அதிலே ஒரு முக்கிய பிரபலம் மேஷராசியாக இருப்பார். இப்பொழுது சிவன் அருளால் உங்களுக்கு இன்னும் அதிக விளம்பரம் கிடைக்கும். நீங்கள் மேலும் பிரபலம் அடைவீர்கள். மேலும் மேலும் நீங்கள் பிரபலம் அடைந்து கொண்டே போகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது. புகழ் மட்டுமல்ல, பணம் கிடைக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும், குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய நல்ல நாள். மாணவர்கள் மிக அழகாக படித்து கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். திருமண வயதில் இருக்கும் மேஷராசி இளவயது ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. வெகு விரைவிலேயே உங்கள் திருமணத்திற்கான தேதி அறிவிக்கப்படும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். 11 குடைவனும் ராசி அதிபதியும் பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. 11 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 11லே. வீடு மாறி இருக்கும். சுக்கிரன் வீட்டில் குரு, அதாவது ரிஷபத்தில் குரு, குரு வீட்டில் சுக்கிரன், அதாவது மீனத்தில் சுக்கிரன். இந்த குரு சுக்கிரன் இடமாற்றம் காரணமாக மிகப்பெரிய யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிக நன்மை நடைபெறும். ரிஷப ராசியினர் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடும்பம் அமைதியா இருக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்னதா ஏதாவது சளி போன்ற உபாதைகள் ஏற்படும். ஆனா ஒன்னும் பெருசா ஒன்னும் பாதிக்காது. நல்லாதான் இருப்பீங்க. இருந்தாலும் ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துங்க. வியாபார வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே ஒரு சிறப்பான திருப்பு முனை ஏற்படும். உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கணிசமாக உயரும். பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்க்க போறீங்க. வாழ்க்கையில நானும் எப்பாவது பெரிய அமௌண்ட் எல்லாம் பார்ப்பேனா சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. பெரிய தொகை பார்க்கறதுக்கு இந்த ஜாதகத்துல வழி இருக்கா? இல்ல இந்த லெவல்லே தான் இருப்பேனா? கைக்கும் வாய்க்கும் சரியா போயிட்டு இருக்கு. சம்பாதிக்கிற சாப்பிட்றான் தவிர ஒன்னும் நிக்கல. பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்பாங்க. இப்போ இருக்கு. ரிஷப ராசிக்கு இப்பொழுது பெரிய அளவிலே பெரிய பெரிய தொகையெல்லாம் சம்பாதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அது போன்ற சந்தர்ப்பம் ஏதேனும் கிடைத்தால் அதை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது.
எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ஆனால் உங்கள் தொழில் நன்றாக நடந்து கொண்டிருக்கும். 5 குடைவனும் 10 குடைவனும் வீடு மாறி பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற மிதுன ராசியினருக்கெல்லாம் திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு சந்திராஷ்டமம். உங்க ஆபீஸ்ல உங்களுடைய மேலதிகாரிகள் கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட போறேன், உங்களுக்கு இந்த இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்றேன், இந்த போஸ்டிங் கொடுக்க போறேன் அப்படின்னா, ஓகே சார், சரி சார், நான் ரெடி சார், நீங்க என்ன சொல்றீங்களோ ரெடி சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வந்துட்டோம். நீங்க சந்திராஷ்டமம் போய் எதுவும் ஆர்கியூ பண்ணிடாதீங்க. உங்களுக்கு அது உள்ளூர ஒரு கடுப்பு இருக்கும். எத்தனை வருஷம் எனக்கு ப்ரமோஷனே கொடுக்காம தண்ணி காமிச்சிருக்காங்க இந்த ஆபீஸ்ல. என்னை விட ஜூனியர்லாம் இன்னைக்கு மேல உட்காந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்கான். போயா செத்தா, நீ வேணாம், உன் ப்ரமோஷனும் வேணாம் அப்படின்னு திட்டிட்டு வர்ற போல தோணும். ஆனா திட்டக்கூடாது, சைலண்டா இருக்கணும். ஓகே சார், எஸ் சார், நான் அக்செப்ட் பண்றேன் சார், நீங்க சொன்னா கேட்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம வாங்கிட்டு வாங்க. அதுதான் புத்திசாலித்தனம். பழைக்க கத்துங்க. இப்போ கடகராசி அன்பர்களுக்கு இப்பொழுது நன்மைகள் அதிகமாக நடைபெறும். ராசி அதிபதி 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது ஒரு மிக சிறப்பான யோகம். அது மட்டுமல்ல, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் கடகத்திற்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 11ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன், 6க்கும் 9க்கும் அதிபதியான குரு, இவை இரண்டுமே முக்கியமான கிரகங்கள். கடகத்திற்கு இரண்டுமே நன்மை செய்யும். 4ஆம் இடமான கேந்திரம், 9ஆம் இடமான திரிகோணம், இவற்றிற்கு அதிபதியான கிரகங்கள் 9லும் 11லுமாக லாபஸ்தானத்திலே குருவும் பாக்யஸ்தானத்திலே உச்சம் பெற்ற சுக்கிரனும் அமர்ந்து கொண்டு நன்மை செய்து கொண்டிருக்கின்ற நல்ல நேரம். 7ஆம் இடத்திலே உள்ள சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே திருமணத்திற்கு வரன் வந்தால் இப்பொழுது முடிந்துவிடும். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 7ஆம் இடத்திலே ராசி அதிபதியோடு 2/11 புதன் இணைந்திருக்கிறது. 7 குடைவனும் இணைந்திருக்கிறது. எனவே நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் இப்பொழுது பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக 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 வலுவாக இருக்கிறது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பதவி உயர்வு கிடைக்கும், பணியிட மாற்றம் கிடைக்கும், வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது. உங்களுக்கு என்ன பதவி வேண்டுமோ அது கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற உயர் பதவி உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்காக ஏதேனும் தேர்வு எழுதினால் அதில் நீங்கள் செலக்ட் ஆகி விடுவீர்கள். அரசாங்கம் நடத்துகின்ற நுழைவு தேர்வுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இப்ப எழுதலாம். எழுதினா அதுல நீங்க சீட்டு கிடைக்கும், உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை முன்னேற்றம், உத்தியோகத்தில் முன்னேற்றம், சுய தொழிலில் முன்னேற்றம், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் போன்ற எல்லாமே இப்பொழுது நடைபெறும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சிரித்துக் கொண்டே இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் அற்புதமான நல்ல நாள். 2/11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் வலுவாக இருக்கின்றன. 2 குடைவன் 7ஆம் இடத்திலே உச்சம், 11 குடைவன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. வெகு சிறப்பான நிலையிலே 7 குடைவன் 9லும் 9 குடைவன் 7லுமாக இடமாற்றம் பெற்றிருப்பதும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாள். கன்னி ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக நிறைய பணம் கிடைக்கும். வழக்கத்தை விட அதிகமாக வருமானம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். மந்தகதியிலே சென்று கொண்டிருந்த வியாபாரம் இப்பொழுது விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்ன தொழிலா இருந்தாலும் சரி, உங்க தொழில நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, பிஸியா இருந்துட்டு இருப்பீங்க, டல் அடிக்காது. வியாபாரம் ரொம்ப மும்முரமா நல்லா நடந்துட்டு இருக்கும். விறுவிறுப்பாகவும் லாபகரமாகவும் வியாபாரம் நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நீங்கள் திருமணமாகாதவராக இருந்து திருமண வயதில் இருந்தால் இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. திருமணத்திற்கு
வரன் தேடி கொண்டிருக்கின்ற கன்னிராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடந்துவிடும். போவீங்க, பாப்பீங்க, பிடிக்குதும்பாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நேத்தி வரைக்கும் என்ன பண்ண போறோம் தெரியலையே, கல்யாணத்துக்கு வரனே கிடைக்கலையே, ஒரு இடம் கூட சரியா அமைய மாட்டேங்கிறத அப்படிலாம் சொல்லிட்டு போய் இன்னைக்கு போய் பார்த்தா டக்குன்னு பிடிச்சிரும், பார்த்தோடனே பிடிச்சிரும். இவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற டைம் வந்துருச்சுன்னா அவங்க உங்க கண்ணுக்கு அழகா தெரிவாங்களாம். அது வரைக்கும் யாரும் அழகா தெரிய மாட்டாங்க. நமக்கு யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு கடவுள் தலையில எழுதி போட்டிருப்பார், அதை மாத்த முடியாது. நமக்குன்னு யாரோ இருப்பாங்க, அவங்க வரும்போது அவங்கள பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு அவங்க அப்படியே அழகா தெரிவாங்க. ரதி, ரம்ப, திலோத்தம எல்லாம் தோத்து போடும். ஆஹா என்ன அழகு அப்படின்ட்டு வருவான். வந்துட்டு ஓகே டேட் பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவான். அது வரைக்கும் உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணெல்லாம் காமிச்சா கூட அது மூக்கு கொஞ்சம் நீளமா இருக்கு, அதே நெத்தி பாருங்களேன் நேரவா இருக்கு, கொஞ்சம் பிராடா தான் நல்லா இருக்கும். என்னென்னமோ சொல்லிட்டு இருப்பான், மூக்கு சரியில்லை, மோவாக்கட்டை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா வேலை வரல, கல்யாணத்துக்கு டைம் வரல. டைம் வந்துருச்சுன்னா அழகா தெரியும் கண்ணுக்கு, அது எப்படி இருந்தாலும் சரி. அந்த மாதிரி டைம் இப்ப வந்துடுது. அதனால இப்ப போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும், டேட்டை பிக்ஸ் பண்ணிடலாம், கல்யாணம் சீக்கிரம் ஆக போகுது. துலா ராசிக்கு இப்பொழுது திருமண நேரம் வந்து விட்டது. துலா ராசிக்கு தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் அல்லது வியாபாரம் அல்லது பிற சுய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் தொழிலிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தொழில் ஸ்தானாதிபதியான சந்திரன் தொழில் ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த தொழில் ஸ்தானாதிபதி சந்திரனை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே துலா ராசிக்கு மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா திருசூலத்துக்கு வாங்க. திருசூலம் சிவன் கோயில்ல 4 கால பூஜை அபிஷேகம் எல்லாம் ரொம்ப சிறப்பா நடக்கும். 1956 எங்க அப்பா ஆரம்பிச்சு வச்சது, இன்னும் நல்லா நடந்துட்டு இருக்கு. ரொம்ப பழமையான கோவில், மோர் தென் 1000 இயர்ஸ் ஓல்டு. சோழர் காலத்து கட்டடம் அது. தூங்கானை மாடம், கஜபிருஷ்ட விமானம், திரிசூலநாதர் சுவாமி திருநாமம், அம்பாள் திருநாமம் திரிபுர சுந்தரி. திருசூலம் கோயிலுக்கு வாங்க. சிவபெருமானின் அருள் கிடைப்பதற்கு தேவையான நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே சிவ வழிபாடு செய்து அனைத்து நவகோள்களின் அருளையும் பெறலாம். சிவனுடைய அருள் கிடைத்தால் நவகோள்களும் நன்மை செய்யும். நவகிரகத்தை நம்பிட்டு இருக்கிறத விட சிவனை நம்புங்க. சிவனுக்கு கட்டுப்பட்டதான் நவகிரகம். சிவனே உங்களுக்கு அருள் பண்ணிட்டான்னா நவகிரகம்லாம் உங்களை பார்த்து சல்யூட் அடிக்கும், ஐயோ தலைவருக்கு வேண்டியவர்ப்பா. நவகிரகத்துக்கு தலைவர் சிவன், அப்ப சிவனே பிடிச்சுக்கலாமே, எதுக்கு தனித்தனியா ஒரு கிரகத்தையா போய் பிடிச்சுக்கிட்டு. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும். பாக்யாதிபதி சந்திரன் பாக்யஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடத்தில் உள்ள குரு ராசியை பார்க்கிறது. 7 குடைவனும் 5 குடைவனும் இடமாற்றம் பெற்று பரிவர்த்தனா யோகத்திலே அமைந்திருக்கின்றன. நல்ல நாள், அருமையான நாள். வியாபாரம் நல்லா நடக்கும், உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், குடும்பத்தில் அமைதி நிலவும், திருமண வாய்ப்பு ஏற்படும், திருமணத்திற்கான தடை விலகும், பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய பணம் வரும். எக்கச்சக்கமா பணம் ரொட்டேஷன் பண்ணுவாங்க. பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். உங்களுக்கு சப்ளை பண்றவங்களுக்கு எல்லாம் யாருக்கும் நயா பைசா பாக்கி இல்லாம பேமெண்ட் பண்ணிடுவீங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு ஒரு நல்ல பேர், அவருக்கு எவ்வளவு வேணாலும் நம்பி கொடுக்கலாம்பா, அவர் கரெக்டா கூப்பிட்டு கொடுத்துருவாருமா, அந்த மாதிரி ஒரு பேர் உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய இரண்டுமே சிறப்பாக இருக்கும். இரண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தே ஆர் இன்டர்லிங்க்டு, இன்டர்ரிலேட்டட் அண்ட் இன்டர்டிபெண்டன்ட். ஏன்னா நீங்க பைனான்ஸ்ல கரெக்டா இருந்தாதான் பிசினஸ் நடக்கும், பிசினஸ் நல்லா நடந்தாதான் பைனான்ஸ் வரும். ரெண்டுமே நல்லா இருக்கு இன்னைக்கு. அதனால இது ஒரு அற்புதமான நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். நல்ல செய்தி குடும்ப வட்டாரத்திலிருந்து வரும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது குடும்ப வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும். குழந்தைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கின்ற திருமணமான இளவயது தனுசு ராசியினருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த மாசத்துக்குள்ள நீங்க கன்சீவ் ஆயினீங்கன்னு வச்சுங்களேன், ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பொழுது தனுசு ராசி ஆண்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி கர்ப்பவதி ஆவாள். நீங்கள் தனுசு ராசி பெண்ணாக இருந்தால் நீங்கள் இப்பொழுது கருத்தரித்து கர்ப்பவதியாக போகிறீர்கள். கர்ப்பம் தரிக்கின்ற நேரம். அதனால சாமியெல்லாம் நல்லா வேண்டிக்கிங்க.
சிவ தரிசனம் செய்து இன்னைக்கு சிவபெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டு இன்றைய தினம் அவன் அருள் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும். எனவே சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாளாக இந்த நாள் வழங்குகிறது. உங்கள் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்க போகிறது. மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டிருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது. ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கிரகமான சுக்கிரன் 3ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறது, குரு பார்க்கிறது, செவ்வாய் பார்க்கிறது. 9ஆம் இடம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே இப்பொழுது நீங்கள் அசையா சொத்து வாங்குவீர்கள். உங்களுக்கு ஏதாவது பரம்பரை சொத்து வர வேண்டி இருந்தால் அது இப்பொழுது வரும். சுமூகமான பேச்சுவார்த்தை மூலமாக ரொம்ப வருஷமா தீராத பிரச்சனை இப்ப தீரும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். குடும்பத்துல ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா ஏதாவது கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஏற்பட்டு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது முக்கியமான குடும்ப நபர்களை எல்லாம் அழைத்து உட்கார வைத்து பேசி இந்த சொத்துல இன்னாருக்கு இவ்வளவு பர்சன்ட் ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி பேசினீங்கன்னா எல்லாருமே ஒரு சுமூகமான ஒரு நல்ல முடிவுக்கு வருவார்கள். எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான ஒரு முடிவு இப்பொழுது எட்டப்படும். அதனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்சன்ஸ் எல்லாம் இப்ப ரொம்ப நல்லா நடக்கும். வீடு வாங்குவது, விற்பனை செய்வது போன்றவற்றை இப்பொழுது செய்தால் அது சுலபமாக நடந்து முடியும். கும்ப ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசியிலேயே ராசி அதிபதியோடு 5 குடைவனும் இணைந்திருப்பதால் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. பதவி உயர்வு கிடைக்கும். 6 குடைவன் 12ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டிருப்பதால் யோகம். ராசியிலே ராசி அதிபதியோடு புதன் இணைந்திருப்பதால் யோகம். 2ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பதால் செல்வாக்கு அதிகரிக்கும், புகழ் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் வழங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறப் போகின்றன. இந்த ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே வெகு சிறப்பாக முன்னேற்றம் அடைவார்கள். இப்பொழுது எழுத போகும் பரீட்சை எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் மார்க் 100க்கு 100. அவசரமா படிச்சுட்டு இருப்பாங்க. பரீட்சைக்கு நேரமாச்சு அப்படின்னு 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுகிறது. வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. அஷ்டமாதிபதி உச்சம் பெற்றாலும் அது குருவோடு பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் நன்மை செய்யும். பொதுவாக சுக்கிரன் உச்சங்கிறது மீனத்துக்கு நல்லது இல்ல. சுக்கிரன் உச்சம் ஆகக்கூடாது. ஆனா நிறைய பேர் மீன லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா லக்னத்துல சுக்கிரன் உச்சம், 2ல சூரியன் உச்சம் இருக்கு. ரெண்டுமே நெகட்டிவ் பிளானட்ஸ். சூரியனும் நல்லது பண்ணாது, சுக்கிரனும் நல்லது பண்ணாது. மீனத்துக்கு ரெண்டும் நீச்சமா இருக்கணும். சூரியனும் நீச்சம், சுக்கிரனும் நீச்சமா இருக்கும்போது மீன லக்னத்துல பிறந்தானா ஓகோன்னு இருப்பான், கொடி கட்டி பறப்பான். இப்பொழுது சுக்கிரன் உச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது பரிவர்த்தனை பெற்றதால் தீமை செய்யாது, அதனால் நன்மை செய்யும். எனவே இது ஒரு நல்ல நாள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய இதை சொல்லிட்டே இருங்க. இன்னைக்கு நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள்